இப்போ ஒரு மிக்ஸி ஜார் வந்து எடுத்துக்கோங்க. அதில் 200 கிராம் அளவு பொட்டுக்கடலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக வந்து நம்ம நல்லா வந்து இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதை இன்னொரு மிக்சிங் பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதில் 2 முட்டையை வந்து நம்ம உடைச்சி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு முட்டை நல்லா பிடிக்கும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு முட்டை கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த பொட்டுக்கடலை மாவோடு சேர்த்து நம்ம நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அந்த பொட்டுக்கடலை மாவு வந்து அந்த முட்டையோடு நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வரணும். இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூட காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். சேர்த்துட்டு இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம இது எல்லாத்தையுமே வந்துட்டு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூளும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு அந்த தோசை மாவு பாதம் பார்த்திங்கன்னா வரும். ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா தண்ணியாக இருக்கணும். அதுக்காண்டி ரொம்ப பார்த்திங்கன்னா தண்ணியாக ஏறக்கூடாது. பாருங்கள், மாவோட பதம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். உங்களுக்கு பார்க்கவே தெரியும் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. பாருங்கள், இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதை வந்துட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு மேலே நம்ம இதை வந்து ஊற்றி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரை நம்ம இதை நம்ம ஆவிலே வந்து நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. நல்லா வந்து வெந்துருச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த துணியில் ஒட்டாமல் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு அப்படின்ட்டு. பாருங்கள், பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்குது. ஸோ நீங்கள் இதை சட்னி வச்சு அப்படியே கூட சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் இதில் குழம்புல போட்டு கூட நீங்கள் தனியாக கூட சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி இதை சின்ன சின்னதாக பார்த்தீங்கன்னா கட் பண்ண போகிறோம். கட் பண்ணி இதை நீங்கள் ஒரு கூட்டாக கூட பார்த்தீங்கன்னா சாப்பிட்லாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் வந்துட்டு சிம்பிளாக எப்படி வந்துட்டு எக் மசாலா கேக் எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு பார்த்தோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.